ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நிறைய மதங்களில் நிறைய பேரை கடவுள்னு சொல்கிறாங்க. ஆனால் கடவுள்னா யார்? நிறைய கடவுள் இருக்க முடியுமா? முதல்ல ஏன்னா பைபிள் பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா அந்நிய தேவர்கள் எனக்கு அருவருப்பாக இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் சொல்லும்போது நிறைய கடவுள் இருக்கிறாருன்ற மாதிரி வந்துடுது. அவங்களும் அப்படி தான் நம்புகிறாங்க. அதனால தான் இயேசுவே மெய்யான தேவன் அப்படின்றாங்க. ஸோ நிறைய கடவுள் இருக்கிறாங்க, பட் அதில் உண்மை ஒருதான்ற மாதிரி அந்த அர்த்தத்தில் அவங்க புரிஞ்சிக்கிறாங்க. ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அது யாருங்கிறது தான் பிரச்சனை. இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்காகவே உருவானது தான் முஸ்லீம் மதம். இல்லை, மனிதனை எப்படி கடவுள்னு சொல்லுவீங்க அப்படின்ட்டு. ஆனால் கிறிஸ்தவர்கள் இயேசுவை கடவுளாக வழிபடுறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு ஃபேமஸான பாதிரியார் சொன்னார், அவர் கடவுளாக இல்லாமல் கூட இருக்கட்டும்ப்பா, என் பாவத்தை ஒருத்தர் சுமக்கிறாருன்னும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, என் பாவத்தை ஒருத்தர் கழுவி இருக்கிறாருன்னும் போது எனக்கு நம்பிக்கை வருது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உண்மையில் என்னென்னா, நமக்காக நம்முடைய பாவத்தை கழுவுறதுக்காக ரத்தத்தை சிந்திய இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாது. ஆனால் நம்முடைய பாவத்தை கழுவுறதுக்காக இயேசு கிறிஸ்துவை ரத்தம் சிந்துறதுக்கு தயார்படுத்தினார் பாருங்க, பரமபிதா. அவர் தான் கடவுள். ஆனால் அவர் தயார்படுத்தின விஷயம் அங்கே இல்லை. அதனால் இயேசுவே கடவுள்னு சொல்லிட்டாங்க. அதான் அங்கே பிரச்சனை. இப்போ மகாபாரதத்தில் பாண்டவர்கள் சண்டை போடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் அதில் அவங்கள வழி நடத்துகிறவர் கிருஷ்ணர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தருடைய வழிகாட்டுதலின்படி அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னு. ஸோ அப்படி இயேசுவை யார் வழிகாட்டினாங்க அப்படிங்கிறது அங்கே மறைஞ்சிருக்குது, சொல்லலை. ஆனால் இங்கே இந்து மதத்தில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, கிருஷ்ணர் வழிகாட்டினதாக சொல்லிட்டாங்க இல்லையா, அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ கிருஷ்ணருடைய கேரக்டர் எடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ இயேசுடைய கேரக்டர் கூட பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இல்லை, அந்த கடைசி நேரம் சிலுவையில் அறையப்படுறதுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கேரக்டர் பக்குவமாகிட்டே வரும். சின்ன வயசுலலாம் ரொம்ப கோபப்படுற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஆனால் கடைசியில் அவர் விழா எலும்பு குத்துனவன் கூட தெரியாமல் பண்ணிட்டான், மன்னிச்சிடுங்கன்ட்டு பிதா கிட்ட வேண்டுறார். ஸோ அப்படி அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது இல்லையா? அதே மாதிரி கிருஷ்ணர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் பெண்களுடைய ட்ரெஸ்ஸு திருடினார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க. இப்படி இருந்தவர் பெண்ணுக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்குறவராக மாறுறார். எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள். புரியுதா உங்களுக்கு? அதில் சூக்ஷ்மமாக நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை. ஒரு பெண்ணுடைய ட்ரெஸ்ஸை உருவுறதா துச்சாதனனை காட்டுறாங்க. ஆனால் அதே வேலை கிருஷ்ணர் சின்ன வயசில் பண்ணதாக காட்டுறாங்க இல்லையா? அப்படி இருந்த கிருஷ்ணர் தான் கடைசியில் பக்குவ நிலை அடையும் பொழுது ஒரு பெண்ணின் மானத்தை காப்பாற்றுபவராக மாறுகிறார். அப்படி காட்டியிருக்கிறாங்க. ஸோ இதில் மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, அதை புரிஞ்சுக்கணும். எப்போவுமே அவர் அப்படி கிடையாது, கடைசியில் தான் அப்படி ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படி மாற்றினது யார்? அதேமாதிரி கிருஷ்ணருடைய கேரக்டரில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. கோபப்படுற மாதிரி ஒரு சில சீன் காட்டுறாங்க, பட்டு ஆமாம், கோபப்படுற மாதிரியும் காட்டுறாங்க இல்லையா? அது ஒரு பிரச்சனை. பட் ஆனால் எல்லோருக்கும் பிடித்தது கிருஷ்ணர் சிரிச்சிட்டு இருக்கிறது தான் இல்லையா? அந்த சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத ஒரு 2-3 இடத்துல ஹைலைட் பண்ணியே காட்டுவாங்க. உதாரணத்துக்கு, அந்த குருகுல கல்வி முடிந்து எல்லோரும் பிரியும் போது எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. ஆனால் கிருஷ்ணர் இடுப்பில் கை வச்சுட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருப்பார். என்ன, இந்த நாளுக்காகவே நீ வெயிட் பண்ண மாதிரி இருக்கிறேன்ட்டு அவருடைய நண்பர் குசேலன் கேட்பார். அது ஒரு தருணம். அதே மாதிரி இன்னொரு தருணத்தில் பார்த்திங்கன்னா, கிருஷ்ணரை சபையினர் முன்னாடி சிசுபாலன்
கண்ணா பின்னான்னு திட்டுறான், பொம்பளை பொறுக்கி அது இதுன்ட்டு நிறைய திட்டுறான். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதையெல்லாம் பண்ணவர் தான் ஒரு காலத்தில், அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். அதுக்காக தான் திட்டுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஆனால் அதில் அப்படி இருந்தவர், அதுமாதிரி பிடிக்காதவங்களெல்லாம் வந்து நீ கொலை பண்ண அப்படிலாம் சொல்லுவார். ஆனால் அப்படி சொல்கிறவனே பேசிகிட்டு இருக்கும்போது இவர் சிரிச்சிட்ருப்பார். ஆனால் அதுக்கு அடுத்தது இவர் அவரையும் கொலை பண்ணுற மாதிரி காட்டிட்டாங்க. அதுதான் மனிதர்கள் எழுதிய புராணத்தில் ஒரு பெரிய விஷயம். அதை வச்சு நம்ம எதுவுமே விளக்க முடியாது, முரண்பட்டு இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று. ஆனால் மொத்தத்தில் அது கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஆனால் கிருஷ்ணர் அந்த மாதிரி சிரித்த முகத்தோடு எப்போவுமே இருக்கிறவராக மாறுறார் கடைசியில். அது எப்படி மாறுறார், அவரை மாற்றினது யார்? இதுதான் அங்கே விஷயம். அதுவும் அங்கே மறைஞ்சு இருக்குது. கிருஷ்ணர் பாண்டவர்களை வழி நடத்துகிறதா காட்டிட்டாங்க. அது உண்மையிலே இன்னொருத்தருடைய மகிமை தூக்கி கிருஷ்ணருக்கு போட்டுட்டாங்க. அதுமாரி ஒரு கண்ணத்தை இறந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு இயேசு சொன்னதாக சொல்லிட்டாங்க. இயேசு சொல்லலை இல்லையா? ஏன்னா அப்படி இருந்தால் இவர் ஏன் மற்றவங்களை அடிக்க போகிறார்? அதை யோசித்து பார்க்கணும் இல்லையா? அப்போ இயேசு வாயினால் அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசுக்காக சொல்லி கொடுத்தது வேற ஒருத்தர். அதே மாதிரி இங்கே கீதா உபதேசம் கூட கிருஷ்ணர் சொன்னதாக காட்டுறாங்க இல்லையா? ஆனால் அந்த மாதிரி கிருஷ்ணர் எப்போவுமே இருந்தாரான்னா கிடையாது. அப்போ வேற ஒருத்தர் சொன்னதை கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ யார் அந்த வேற ஒருத்தர்? அவர் தான் கடவுள். அந்த கடவுளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான க்ளூ பார்த்திங்கன்னா, வேறு யார்? சிவபெருமான் தான் அப்படின்னு மொட்டையாக சொல்லிடலாம். சிவன் தான் உயர்ந்தவர்னு சிவபக்தர்கள் சொல்லுவாங்க. பார்வதி தான் உயர்ந்தவங்க, சிவனை விட அப்படின்லாம் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. விஷ்ணு தான் கடவுள்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் அது எப்படி உயர்ந்தவங்க? புராணத்தில் எங்கேயாவது இருக்குதா அந்த மாதிரி ஸ்லைட்டாக சிக்னல்? ஃபுல்லாக இருக்காது, ஏன்னா எழுதுன மனிதர்கள் தான். ஆனால் அங்கங்கே சிக்னல் இருக்கும், வெளிப்பட்டு இருக்கும். அதில் ஒரு சிறந்த சிக்னல் பார்த்திங்கன்னா, விஷ்ணு, கிருஷ்ணர் தான் விஷ்ணு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? பக்தி மார்க்கத்திலே விஷ்ணுவோடைய ஒரு அவதாரமாக கிருஷ்ணன் காட்டிட்டாங்க. ஆனால் உண்மை வந்து அப்படி கிடையாது. கிருஷ்ணர்ன்றவர் ஒருத்தர் பிறக்கிறார், அவ்வளோதான். அவர் எப்போ பிறக்கிறாருன்னா, இந்த பூமியின் தொடக்கம் சொர்க்கமாக இருக்கும். அந்த சொர்க்கத்தில் பிறந்து சொர்க்கத்தை ஆட்சி செய்த முதல் ராஜானும் சொல்லலாம், இளவரசனும் சொல்லலாம். இளவரசன் ஆட்சி செய்ய மாட்டாங்க, ஆட்சி செய்கிறதுக்கு முன்னாடி அவர் இளவரசன் இல்லையா? ராஜா ஆன பிறகு அவருடைய பேர் நாராயணன். நாராயணன் திருமணம் நடக்குது லக்ஷ்மியோட, அதாவது ராதையோட திருமணம் நடக்குது. ஆனால் பக்தி கதையில் அப்படி இருக்காது இல்லையா? ராதை லவ் ஃபெயிலியரில் முடிஞ்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனாலும் கிருஷ்ணர் ராதை கதையே தான் எந்த நேரமும் எல்லோரும் மகிமை பாடிட்டு இருக்கிறது. உண்மையிலே கிருஷ்ணர் ராதை தான் திருமணம் செஞ்சுக்குவாங்க, லவ் மேரேஜ்லாம் கிடையாது. அப்போ இவங்க அப்படி எழுதிட்டாங்க. ஒருத்தர் பார்த்தது கூட கிடையாது. கிருஷ்ணர் ஒரு ராஜ்யத்தை சார்ந்தவர், ராதை ஒரு ராஜ்யத்தை சார்ந்தவங்க இல்லையா? இந்த லவ் மேரேஜெல்லாம் இப்போ வந்தது. இதுக்கு முன்னாடி எங்கே லவ் மேரேஜ் இருந்தது? இந்த 2 ஜென்ரேஷனாக தான் லவ் மேரேஜ். அதுலேயும் இப்போ தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா முந்தைய ஜென்ரேஷனில் லவ்ன்றது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி இருந்தது. அது உண்மையிலே கெட்ட வார்த்தை தான். ஏன்னா காமத்தை கட்டுப்படுத்த முடியாதவன் தான் ஒரு பெண்ணை பார்த்து இச்சிக்கிறான். அதுக்கு பேர் விபச்சாரம்னு இயேசுவே சொல்லுவார். அதை இன்றைக்கி நார்மலைஸ் பண்ணி லவ்ன்ட்டாங்க. கள்ளக்காதலையும் லவ்ன்ட்டாங்க. அது என்ன காதலில் நல்ல காதல், கள்ளக்காதல் எல்லாம் ஒரே காதல் தான். எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுறது. அப்படி லவ் பண்ணுற ஒருத்தரை போய் நம்ம வந்து கோயில் கட்டி கும்பிடுவோமா? யோசிச்சு பாருங்கள். சரி, அந்த லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம்னாலே ராஜாராணி சேர்ந்து தான் ஆட்சி செய்வாங்க. அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபம் தான் விஷ்ணு. 4 கைகள் கொடுக்கப்பட்டதுடைய அர்த்தம் 2 கைகள் லக்ஷ்மி, 2 கை நாராயணனுடைய இது. அதாவது அங்கே இல்லற மார்க்கம் நடக்குது சொர்க்கத்தில்னு அர்த்தம். முதல் 2500 வருடம் இந்த பாரத பூமி சொர்க்கமாக தான் இருக்கும். அங்கே வாழ்ந்தவர்களை தான் இன்னை வரைக்கும் தெய்வங்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். இப்போ எங்கே போனாங்கன்னா எங்கேயும் போல் மறுஜென்மம் எடுத்து பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்ததுனால அதற்கான தண்டனை என்ன? சொர்க்கத்தில் இருந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாத்தையும் இழக்கிறாங்க. சொர்க்கத்தில் எவ்வளோ அழகாக இருப்பாங்க தெரியுமா?
கடவுள் சொல்கிறாரு, கிருஷ்ணர் சொர்க்கத்தில் இருக்கிறவங்க இங்கே வரமாட்டாங்க. அதனால தான் தேவதைகளுடைய கால் மண்ணில் படாதுன்னு சொல்கிறதுடைய அர்த்தம், கலியுக மண்ணில் படாது, மண்ணினால் ஆன இந்த உடலின் பக்கம் அவங்களுடைய கவனம் வராதுன்றது தான் மெயின் அர்த்தம். இன்னொன்று, கலியுகத்தில் அவங்க பிறக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை கிருஷ்ணர் இங்கே வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்ன்றது, இன்றைக்கி நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்குது இல்லையா? ஆனால் கிருஷ்ணர் ஆண் தானே, அவ்வளோ அழகாக தானே இருப்பார். எவ்வளோ அழகாக இருப்பார்னா, பைபிளில் ஒரு இடத்துல இருக்கும், லோத்துடைய கதை. தேவதூதர்கள் வருவாங்க, லோத்தோ இல்லை வேறு ஏதோ ஒரு கதைன்னு நினைக்கிறேன். தேவதூதர்கள் வருவாங்க, அந்த அழகில் மயங்கி அங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாம் அவரை பாலியல் பலாத்காரம் பண்ண வருவாங்க. அதை தான் கடவுள் சொல்லுவார், கிருஷ்ணர் இங்கே வந்தால் என்ன ஆகும்னே சொல்ல முடியாதுன்றார். அவ்வளோ அழகாக இருப்பார்ன்றார். இல்லை, இங்கே பயங்கர அழகான பெண்ணுன்னு ஒருத்தங்க நினைக்கிறோன்னா, அதை விட பல கோடி மடங்கு அழகாக கிருஷ்ணர் இருப்பார் சொர்க்கத்தில். அப்போ யோசிச்சு பாருங்கள். கிருஷ்ணர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அதை எதுக்கு நான் சொல்கிறேன்? அவர் அழகாக இருப்பார். நம்பர் 1 பணக்காரன் உலகத்திலேயே, படி அளந்த பெருமாள்னே சொல்கிறோம் இல்லையா? குணங்களோ கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தான் அவர் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. அப்போ எப்படி கடவுள் கிடையாது அப்படின்னா, அவர் எங்கே இருக்கிறாருன்றது தான் முக்கியம். அவர் எங்கே இருக்கிறாரு? விஷ்ணு எங்கே இருப்பார்? பார்க்கடலில் படுத்துட்டு இருப்பார். பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடம் சொர்க்கம். சொர்க்கத்தில் இருப்பவர் அவர். அவரே மறுஜன்மம் எடுத்து நரகத்தில் கஷ்டப்படுவார். இப்போ சொர்க்கத்தில் அழகாக இருக்கிறதுனால சுந்தரர், அவரே நரகத்தில் அழுக்காக கருப்பாகிறதுனால ஷியாம். அதனால தான் அவருடைய பேர் ஷியாம் சுந்தர். இவங்க என்ன நினச்சினா, கருப்பாகவும் அழகாகவும் ஒரே நேரத்தில் இருக்காருன்னு நினச்சிக்கிறாங்க. கருப்பு தான் அழகுன்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது. அழகாக இருந்தவர் பிற்காலத்தில் அசிங்கமாக மாறுகிறார். அதாவது ஆத்மா அசிங்கமாகுது, அதுக்கேற்ற மாதிரி உடலும் அழகை இழக்கும். ஓகேவா? ஆனால் கிருஷ்ணராக பிறந்தது சொர்க்கத்தில். கிருஷ்ணராகவே எப்பவும் இருக்க மாட்டார். அப்படின்னு அர்த்தம், எப்போவுமே தூய்மையாக இருக்க மாட்டார். எப்போவுமே தூய்மையாக இருக்கிறவர் யார் தெரியுமா? சதா சிவம்னு சொல்கிறாங்க. சதா கிருஷ்ணர்னு சொல்லலை. கிருஷ்ணர் மட்டும்தான் எப்போவும், சிவன் மட்டும்தான் எப்போவுமே ஒரே மாதிரி இருப்பார். அதனால தான் இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று பேசுகிறதுக்கு நான் என்ன, மனுஷன் நான்ட்டு குரானில் இருக்கும் அல்லாஹ் பேசுனதாக. ஸோ அந்த சிவபெருமானைத்தான் அல்லாஹ் பரமப்பிதான்றோம். ஒரு செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மாக்களாகிய நாம் கூட அங்கே தான் இருந்தோம். உடலில் வரும்போது ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். ஆத்மானா உயிர். அந்த உயிர் தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் அது தான் பண்ணுது. அப்படின்ற உணர்வு சொர்க்கத்தில் எல்லோருக்கும் இருக்கும். அதை மறக்கும்போது உடல்ன்ற உணர்வில் தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தின் வசப்பட்டு நிறைய பாவம் செய்கிறோம். அதன் பலனாக அனைத்தையும் இழந்திருக்கிறோம். ஆமாம், சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தது வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். அப்படி இருந்தவர்கள் தான் இப்போ அனைத்தையும் இழந்திருக்கிறோம். ஸோ அந்த கிருஷ்ணராக கூட நீங்களாக இருக்கலாம் அல்லது நானாக இருக்கலாம், தெரியாது. ஸோ நமக்குள்ளே அந்த தெய்வீக குணத்தை மீண்டும் தட்டி எழுப்புறதுக்கு சிவபெருமானே வரார் ஒரு வயோதிகர் உடலில். அந்த வயோதிகர் யார் தெரியுமா? சொர்க்கத்தில் கிருஷ்ணராக இருந்தவர் மறுஜென்மம் எடுத்து கலியுக அடுத்த ஜென்மம் எடுக்கும்போதே அவருக்கு தெரியாது முன் ஜென்மத்தில் நம்ம தான் கிருஷ்ணர்ன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குணங்களை எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே கடைசியில் கலியுகத்தின் இறுதியில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் நிரம்பிய ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது, ஒரு 60 வயது தொடும் பொழுது அவருக்குள்ளே சிவபெருமான் வரார். அதான் கிருஷ்ணருடைய கடைசி ஜென்மத்தில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா சிவபெருமான் நம்மளை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிறக்கலை. பிறந்தால் என்ன ஆகும்? குழந்தைய பிறக்கும்போது ஸ்கூலுக்கு அனுப்புனாலே எல்லா குழந்தைங்களும் கெடுத்துடுவாங்க இல்லையா? அப்படி தான் நம்மளும் கெட்டு போனோம். ஸோ அதனால் பிறந்தெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டார். ஸ்ட்ரைட்டாக வராரு, நீ தான்ப்பா கிருஷ்ணராக இருந்த, மீண்டும் சத்தியுகம் வரப்போகுது, கலியுகம் அழிந்து, அதுக்கு நீ தயாராகு அப்படின்னு அவருக்கும் சொல்கிறார். அவர் வாய் வழியாக கேட்குற நமக்கும் சொல்கிறார். ஏன்னா அங்கே சொர்க்கத்தில் ஒன்று கிருஷ்ணர் மட்டும் இருக்க போகிறதில்ல, நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நிறைய பேரில் ஒருத்தர் நீங்களாகவும் நானாகவும் இருந்ததுனால தான் இந்த ஞானம் நம்மளை பிடிச்சி இழுக்குது.
மற்றவங்களால இந்த ஞானத்தை கேட்க முடியாது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்கனாலே சத்தியமாக சொர்க்கத்தில் இருந்த தேவதையாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு நம்மளை எழுப்புறதுக்குத்தான் கடவுள் வருகிறார். கும்பகர்ணன் வந்து 6 மாதம் தூங்குறான், 6 மாதம் முழிச்சிட்டு இருப்பான்றதெல்லாம் நம்ம கதை, ஆத்மாவுடைய கதை. அதாவது இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் பாதி ஒரு கல்பம்னு 5000 வருஷத்தை, இதில் பாதி கல்பம் சொர்க்கமாக இருக்கும்பொழுது நாம் முழிச்சிட்டு இருக்கிறோம் ஆத்மான்ற உணர்வில். ஆத்மான்றதை மறக்கிறது தான் தூங்கிட்டு இருக்கிறது. ஸோ அந்த கும்பகர்ணன் நாம தான். நம்மளை எழுப்புறதுக்கு தான் இறைவன் இப்போ வந்திருக்கிறார். சிவபெருமான் வரார். சிவபெருமான் கடவுள் அப்படிங்கிறதுக்கு புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, அந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அப்பொழுது வந்து ஒரு பாம்பு மற்ற வச்சு, பாம்பை கயிறாக வச்சு கடையிறாங்க. அப்போ அது விஷத்தை கக்குது. அந்த விஷத்தை சிவன் உட்கொண்டார் அப்படின்றாங்க இல்லையா. ஸோ அப்போ அது பார்க்கடல்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அது விஷக்கடலாக இந்த உலகம் இருக்கும்போது தான் இது நடக்குது. ஆனால் அவங்க கடையிற கடல்ன்றது ஸ்தூலமான தண்ணி கடல் இல்லை, ஞானக்கடல். ஸோ அந்த ஞானத்தை நம்ம மனதுக்குள்ளே சிந்தனை பண்ண நமக்குள்ளே இருக்கக்கூடிய காமம், கோபம் இதெல்லாம் வெளியேறது தான் அங்கே விஷம் வெளியேறிச்சு, சிவன் குடிச்சிட்டாருன்றது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் சிவன் வருகிறார். எந்த நேரத்தில்? நாம் பாவம் உச்சத்தில் இருக்கும்போது, அவ்வளோ பாவம் செய்யும்போது, பாவம் செய்யாதீங்க, இதுதான் ரைட்டு இல்லையா, ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்பொழுது காமம், கோபம், பற்றி பேராசை, அகங்காரம் வரல. ஆத்மான்றது மறந்து உடல்னு நினைக்கும்போது தான் காமம், கோபம், பற்றி பேராசை, அகங்காரம் வந்துச்சு. அதனால் நீங்கள் உடல்ன்ற உணர்வையே விட்டுட்டு மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வாங்கன்ற செய்தியை சொல்வதற்கு சிவபெருமான் வருகிறார். ஏன்னா அவர் எப்போவுமே ஆத்மாவாக தான் இருக்கிறார். உடல் கொண்ட கிருஷ்ணர் எப்படி வந்து தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் மறந்து என் ஒருவனை நினைன்னு சொல்ல முடியும்? கீதையில் அப்படி தான் இருக்கும். அவரே தேகம் தானே இல்லை? தேகம் நம்பர் 1 அழகான தேகத்தில் இருக்கார். சும்மா இருக்கிறதுல பிச்சைக்கார மாதிரி உடம்பு நமக்கு கலியுகத்தில். இந்த உடம்புக்கே மயங்கி கிடக்கிறோம். நம்ம அழகான ஒருத்தரை நினச்சி எப்படி தேக உணர்வை மறக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ அது சிவபெருமான் சொல்கிறார். ஆனால் அங்கே இந்த ஞானத்தை கேட்டு ஒரு வயோதிகர் உடலை வந்து கொடுக்குறார் இல்லையா, கிருஷ்ணருடைய ஆத்மாவுடைய கடைசி ஜென்மம். அப்போ சிவபெருமான் அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார், சிவன் வந்த பிறகு. அப்போ இந்த பிரம்மா வந்து சிவனுடைய ஞானத்தை கேட்டு மீண்டும் கிருஷ்ணராக மாறுகிறார். அப்போ சிவனுடைய குழந்தையாக நாம் மாறுறோம், பிரம்மாவும் மாறுறார். அப்போ ஞானத்தை கொடுப்பது சிவபெருமான், ஆனால் அவருடைய குழந்தையாகிய பிரம்மா அல்லது அவருடைய அடுத்த ஜென்மம் கிருஷ்ணர், அவருடைய பேரை போட்டாங்க. இதே தான் அங்கே இயேசுவோடைய பேரை போட்டாங்க. இயேசுவும் யாருன்னு காட்டியிருக்கிறாங்க? கடவுளுடைய குழந்தை. கடவுளுடைய குழந்தை கடவுளா? அதனால தான் அங்கே மனுஷகுமாரன் சொல்லியிருப்பாங்க. கடவுளோட குழந்தை தான், ஆனால் மனுஷன் இல்லை. நாம் எல்லாம் கடவுளோட குழந்தை தானே, அதுக்காக நாம் கடவுளா? கிடையாது, மனித குமாரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ கடவுளுக்கு 1000 பேர்கள்னு எல்லா மதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அது உண்மையிலே தப்பு. கடவுளுக்கு மட்டும்தான் ஒரே பேர். நமக்கு 84 பேர் அதிகபட்சமாக. ஏன்னா 84 பிறவி எடுப்போம் இல்லை. இப்போ என் பேர் சரவணன், இதுக்கு முன்னாடி நான் லக்ஷ்மின்ற ஒரு பொண்ணாக பிறந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி வேறு ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்போம், மனிதனாகத்தான் பிறப்போம். ஆனால் கடவுள் ஒருபொழுதும் மறுஜென்மம் எடுப்பதில்லை. இறுதியில் வருவதே ஞானத்தை கொடுத்து நம்மளை எழுப்புறதுக்காக. அதுக்காக ஒரு உடம்பை கடனாக எடுக்கிறார், ரதமாக எடுக்கிறார். அந்த ரதத்திலிருந்து ஞானத்தை சொல்கிறது தான். ரதத்தில் இருந்து கீதா உபதேசத்தை கிருஷ்ணர் சொன்னதாக காட்டிட்டாங்க. அது உண்மையில் அந்த ரதம்ன்றது அர்ஜுனனுடைய உடல். அர்ஜுனன்றது இங்கே பிரம்மா, அங்கே கதையில் அர்ஜுனன் சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு ரதத்தில் 2 பேர் இருக்கிறதா காட்டுறாங்க இல்லையா. அப்போ அந்த பிரம்மாவுடைய ஒரு உடலில் 2 ஆத்மா, பிரம்மாவுடைய ஆத்மாவும் இருக்கும், சிவனுடைய ஆத்மாவும் வந்து இந்த ஞானத்தை சொல்லுது.
ஸோ அதனால தான் சிவனுக்கு வந்து வாகனமாக நந்தியை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா மனிதன் வந்து இன்றைக்கி விலங்குகள் மாதிரி மாறிட்டான். அதனால் விலங்கு கொடுத்துட்டாங்களே தவிர விலங்கு உடம்பில் அவர் வந்து என்ன பண்ண போகிறார்? அதனால் பார்த்திங்கன்னா சிவனுக்கு மட்டும்தான் உடல் இல்லாமல் காட்டியிருக்கிறாங்க. வேறு யாருக்காவது உடம்பு இல்லாமல் காட்டியிருக்கிறாங்களே? சிவன்னா லிங்கம் தான் ஞாபகம் வருது. ஒருத்தர் கழுத்தில் பாம்பு போட்டு இருக்கிறாரு, அவர் சிவன் கிடையாது. அவர் சிவனாக இருந்தால் ஏன் எதிர லிங்கத்தை வச்சுட்டு அவர் தியானம் பண்ணுறார் இல்லையா? சிவனுடைய இன்னொரு குழந்தை அவர், சங்கர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சிவனை மட்டும் லிங்க ரூபத்தில் காட்டினதுடைய அர்த்தம் ஒளி ரூபமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை. லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம். சிவனுடைய அடையாளம் சின்ன புள்ளி, ஆனால் பூஜை பண்ண முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டாங்க. அப்போ ஒருத்தர் உடம்புல தான் வரார். அவர் இல்லாமல் சிவனால் பேச முடியாது. ஏன்னா உடம்பு இருந்தால் தானே பேச முடியும். நாம் பேசுகிறத அவரால் கேட்க முடியாது. காது இருந்தால் தானே கேட்க முடியும். ஸோ அதனால தான் நந்தி காதில் சொன்னால் சிவன் கேட்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நந்தி உடம்புக்குள்ளே தான் அவர் இருக்கிறார். அப்போ சிவலிங்கம்னாலே கண்டிப்பாக நந்தி இருக்கும் இல்லையா? வேணால் ரேராக எங்கேயாச்சும் வேணால் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 99.999% கண்டிப்பாக நந்தி இருக்கும். அது நந்தி இப்படி திரும்பி அந்த காது இப்படி கொடுத்து கேட்குற மாதிரி இருக்கும். அந்த ஞானத்தை சொல்வார். அந்த சங்கர்னு சொன்னாலே அது பக்தியில் சிவன் சொல்லிடுறாங்க. அவர் தான் தட்சிணாமூர்த்தின்ட்டு மரத்துக்கு அடியில் இருந்துட்டு ஞானத்தை கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. சப்த ரிஷிகள் கேட்குற மாதிரி. அது எல்லாமே இப்போ நடக்கிற விஷயம். இப்போ கொடுக்குறார் ஞானம். அது என்ன ஞானம்? ரொம்ப சிம்பிளான ஞானம். நீங்கள் அழியக்கூடிய உடம்பில் ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைங்க. ஏன் இப்போ சொல்கிறார்? ஏன்னா இந்த உடலை விட்டு ஆத்மா இப்போ மேலே போகணும். அப்போ உடலின் எல்லா சம்பந்தமும் மறந்தால் தான் துக்கம் இல்லாமல் மேலே போவீங்க. அதுக்கு தான் அனைத்து சம்பந்தமும் என்னோட மட்டும் வையுங்க. அதுதான் தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் மறந்து என்னை மட்டும் நினைங்கள். அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை சகலமும் சிவபெருமான் மட்டுமே அப்படின்னு அவரையே நினைக்க நினைக்க தான் ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். உடல் உணர்வை மறப்போம். அந்த உடல் உணர்வை மறக்கிறது தான் மயான கொள்ளை இல்லை? அம்மனுடைய சிலை செஞ்சு கடைசியில் உடைப்பாங்க. நம்ம தேக உணர்வை இறைவன் உடைக்கிறார். இந்து மதத்தில் வந்து சுடுகாட்டில் அந்த பானையை உடைக்கிறதும் அதுதான். பஞ்ச தத்துவத்தினாலான இந்த உடல் உணர்வை உடையுங்க, ஆத்ம உணர்வில் நிலை பெறுங்கள் அப்படிங்கிறது தான் இல்லையா? உடம்பை விட்டு வெளில வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் தான் மரணம்னு சொல்கிறோம். ஆனால் உடம்பில் இருந்துக்கிட்டே மரணித்தா மாதிரி இருக்கணும். இது நிறைய இருக்குது இல்லையா? அரவான் கதை அதுதானே. அரவானை வந்து பாண்டவர்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக பலி கொடுக்குறாங்க. அரவானுடைய கடைசி ஆசை என்ன? மகாபாரத யுத்தத்தை நான் ஃபுல்லாக பார்க்கணுன்றோம். செத்ததுக்கப்புறம் எப்படி பார்ப்பான் யோசிச்சு பாருங்கள். இப்போ அவனுடைய தலையை மட்டும் எடுத்துகிட்டு போய் குச்சியில் நட்டு வைப்பாங்க. இதெல்லாம் நிஜத்தில் நடக்கலைன்றது தெரியுது. ஆனால் ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம்? உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்த நிலையில் இந்த உலகத்தை பார்ப்பது. அப்படின்னு அர்த்தம். இறந்துட்டேன்னா உடம்புல இருக்கிற வரைக்கும் தானே இவங்க அப்பா, அம்மா, கணவன், மனைவி, அதனால தானே தாலி இருக்கிறாங்க. உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு. அப்போ இனி அவர்களுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் விலகி சாட்சியாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அதான் அரவானுடைய கதை. உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கிறது எப்படின்னு இறைவன் கற்றுக் கொடுக்குறார். அதை தான் அங்கே இயேசுவையும் சிலுவையில் அறையிறாங்க இல்லையா? உயிரோடு இருந்துக்கிட்டே அவர் இறந்த நிலை அடையும் பொழுது தான் யார் என்ன பண்ணாலும் அவருக்கே துக்கம் கொடுத்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் சொல்கிறார். ஏன்னா விலகி இருக்கிறார். இப்போ இதுக்கு முன்னாடி விலகி கிடையாது. அதனால தான் கோபம் வருது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள். இயேசு பிறகுறாரா, இறக்குறாரா? அவங்க பக்தர்கள் ஏற்றுக்கலைனாலும் இறக்குறாரு தான் இல்லையா? இறந்து உயிர் தெழுந்தாருன்னு வருது அந்த கதையில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதன் பிறந்தால் இறக்க தான் செய்வான். கிருஷ்ணரும் பிறப்பார், அவரும் இறப்பார். ஆனால் சிவன் பிறந்ததாகவோ இறந்ததாகவோ எந்த கதையும் இருக்காது. எப்போவுமே இருப்பார். பார்வதி பிறப்பாங்க, இறப்பாங்க, மறுபடியும் அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் சிவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க, மறுபடியும் இறப்பாங்க, மறுபடியும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் சிவன் அப்படியே தான் இருப்பார். அப்போ யார் கடவுள் இல்லை? உடலை எடுக்காதவர் தான் வயதாகாமல் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து சிக்னல் கொடுக்குது யார் கடவுள் அப்படிங்கிறது. ஸோ அந்த கடவுளே இப்போ நேரடியாக வந்து சொல்கிறார். ஒரு வயோதிகர் உடல் வந்து அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம்.
எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏன்னா இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது ஆத்மானு வந்து சிவபரமாத்மாவை நினைக்கணும். இவ்வளோ தாங்க சிம்பிள் மெசேஜ். இது சொல்கிறதுக்கு தாங்க கடவுள் வர. ஆனால் வந்தது கடவுள் சிவபெருமான் தான் அந்த கடவுள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இவ்வளோ நேரம் சொன்னது. மற்றபடி செய்தி இவ்வளோ தான். இறைவனை நினைங்க நட்சத்திரம் மாதிரி. எல்லா மதத்துலேயும் ஜோதியாக தானே, சிவபெருமானே ஜோதியாக தானே காட்டுறாங்க. ஆனால் அவ்வளோ பெருசாக கிடையாது, கணக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புலி. ஸோ சின்ன நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ அதுக்கு நாமளும் ஆத்மானு உணர்ந்த இறைவனை நினைக்கணும். அதனால தான் என் சாயலில் என் குமாரனை படைத்தேன்ட்டு பைபிளில் இருக்கும். இல்லை அவர் எப்படி ஒளி ரூபமாக இருக்காரோ அதே மாதிரி நம்மளையும் ஒளி ரூபமாக ஆக்குறார் புத்தியினால். கீதையில் பார்த்திங்கன்னா கடைசியில் அந்த பிரளய காலத்தில் அனைவரும் என்னிடம் ஒடுங்குகிறார்கள் அப்படின்றது ஓகே. ஸ்தூலமாகவே கடைசியில் அங்கே போகிறோம். ஆனால் எப்படி போகிறோம்? இறைவன் நினைவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாட்டினா தான் ஆத்மா மேலே போகும். இல்லாட்டினா இங்கேயே உலகம் அழியும்போது பேயாக அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ கடைசியில் எல்லாருமே இறைவனை நினச்சி மேலே தான் போவாங்க. ஆனால் இப்பயே நினச்சிங்கன்னா ஆத்மாவுக்கு பவர் வரும். எந்த அளவுக்கு பவர் வருதோ அந்த அளவுக்கு தூய்மையின் சக்தி இருக்கும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வென்றுடுவீங்க. இப்போ சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் ஸ்ரீ கிருஷ்ணராகவோ அல்லது அவர் கூடவோ பிறந்து இந்த உலக ராஜ்யத்தை, சொர்க்கத்தின் சுகத்தை 2500 வருடம் நான் ஸ்டாப்பாக அனுபவிப்பீங்க. எந்த விதமான துக்கமும் இருக்காது. சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லாத ஒரு உலகம். அந்த மாதிரி உலகம் இன்னும் சில வருடங்களில் வரப்போகுது. ஏன்னா கடைசி 100 வருடம் தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஆல்ரெடி 90 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ எந்த நேரமும் சொர்க்கம் வரலாம். ஆனால் அதுக்கு கலியுகம் அழியணும். அழிக்கிற வேலை மும்முரமாக நடக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? உலக வல்லரசு நாடுகள்லாம் எந்த நேரமும் அணுகுண்டு போட்டுருன்னு மிரட்டிட்டு இருக்குது. ஒரு நாள் கண்டிப்பாக போட்டுருவாங்க. புலி வருதுன்னு எவ்வளோ நாள் தான் மிரட்டிட்டு இருப்பாங்க, போட்டுருவாங்க. இயற்கை சீற்றமும் வரும். இதெல்லாம் எதுக்கு வருது? சொர்க்கத்தை உருவாக்குறதுக்காக, நமக்காகவே வருது. அதனால் உலக அழிவு கூட நமக்கு துக்கத்தை கொடுக்க வேண்டியது கிடையாது. இதெல்லாம் எப்போ உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்? நான் ஆத்மா, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், இறைவனை நினைத்து பாவத்தை ஃபுல்லாக அழிச்சிட்டேன், இந்த உணர்வுலே இருந்தால் இந்த உலகத்தில் துக்கம் கொடுக்கக்கூடிய அந்த உலக அழிவு கூட உங்களுக்கு சுகத்தை தான் கொடுக்கும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் உலக அழிவு சொர்க்க வாசல் இல்லையா? அந்த வாசல் திறக்குது. ஸோ உங்களுடைய துக்கமும் சுகமாக மாறட்டும் அப்படின்னு பைபிளில் சொன்னதுடைய உண்மையான அர்த்தம் இது தான். ஸோ இறைவனுடைய ஞானத்தை தினமும் கேளுங்க. எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போடுவோம். அவசியம் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. முரளியை தினம் கேளுங்க. குறிப்பாக இறைவனை செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும். அவ்வளோதான் ஞானம். உங்களையும் ஆத்மானு உணர்ந்து, நான் பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன், என்னுடைய அப்பா செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். எந்த அளவுக்கு அவரை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாவம் அழியுங்க. இப்போத்துலேருந்தே நினச்சிங்கன்னா ரொம்ப நேரம் நினைக்கலாம். உலகம் அழியும் போது நினச்சிங்கன்னா என்ன நேரம் இருக்க போகுது? கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் தான் சேர்ப்பீங்க. அப்போ சொர்க்கத்துக்கு வர மாட்டீங்க. நரகத்தில் ஏதோ ஓரிரு பிறவி முன்னாடி பிறப்பீங்க, அவ்வளோதான். ஸோ 2500 வருடம் சுகத்தை அனுபவிக்கிறது எங்கே? ஜஸ்ட் 50-100 வருஷம் மட்டும் சுகத்தை அனுபவிக்கிறது. அதுலேயும் சுகம் கிடையாது. பாதி நரகத்தில் என்ன சுகம்? கொஞ்சம் நேரம் சுகம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக துக்கம்தான். குழந்தையாக இருக்கும்போது வேணால் சுகமாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.